ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் மூசேயின் இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். God made a covenant with Moses. என்ன உடன்படிக்கை செய்கிறார்? எந்த ஜாதியினிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன்னை கொண்டு செய்வேன். நான் உன்னை கொண்டு செய்கிறதை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள். நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் எப்படிப்பட்ட காரியம் செய்ய போகிறேன், நான் எந்த மாதிரியான காரியங்களை நடப்பிக்க போகிறேன், அது சாதாரணமான காரியம் அல்ல, அது பயங்கரமான காரியம். அப்ப ஜனங்களோடு கூட நான் உன்னை வழிநடத்தி வருகிற கர்த்தர் என்பதை ஜனங்களோடு கூட விளங்க பண்ணும்படி. இப்ப ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசின பின்பு கர்த்தர் மோசேயோடு பேசும் பொழுதெல்லாம் ஜனங்கள் அந்த காரியத்தை பார்ப்பார்கள். ஒரு மேகம் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் போவார். ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடிவிடும். மோசே தேவ சமூகத்திலிருந்து வெளியே வரும் பொழுது his face was radiant. அவனுடைய முகம் பயங்கர பிரகாசமாயிருக்கும். இப்ப ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, மோசே உன் முகத்தை எங்களை பார்க்க முடியல, நீ ஒரு முகத்தறைய போட்டுக்கோ. அதனாலதான் அவ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது முகத்தறை இருக்காது, வரும்போது முகத்தறை போட்டிருப்பா. ஜனங்களோட பேசும்போது முகத்தறை இருக்கும், மறுபடியும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் தேவனோட பேசும்போது முகத்தறை இருக்காது. இப்படி அவனை கொண்டு ஒவ்வொரு காரியத்திலேயே யோசிச்சு பார்த்தீங்கன்னா மோசே கொண்டு ஒவ்வொரு காரியம் ஆச்சரியமா இருக்கும். ஜனங்க தாகத்துல இருக்காங்க, மாறாவின் தண்ணீர் கொண்டு வந்துட்டார். மாறா வந்தபோது அந்த தண்ணீர் கசப்பா இருக்கு. ஜனங்க சொல்றாங்க, அந்த தண்ணீரை குடிக்க முடியாது, கசக்குது. அப்ப தேவனை நோக்கி பார்த்து ஜனங்கள் மோசேக்கு ரொம்ப முறுமுறுக்கிறார். இந்த தண்ணியில சாவு இருக்கு, கசப்பு இருக்கு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு மோசே எதிர்த்து பேசுகிறார். மோசே தேவனை நோக்கி அபயமிடுகிறார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அங்க பக்கத்துல ஒரு மரம் நிக்குது பாரு. அந்த தண்ணி, அந்த நீர்நிலைக்கு பக்கத்துல ஒரு மரம் நிக்குது பாரு. அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணிக்குள்ள போடும். இப்போ மோசே ஆட்களை வச்சு மரத்தை வெட்டி தண்ணிக்குள்ள போட்ட உடனே அந்த தண்ணீர் அற்புதமான சுவையான நீராய் மாறிவிட்டது. இப்ப இந்த டெக்னாலஜி, இந்த இந்த என்ன சொல்றது, வழிமுறையை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதாவது நம்ம ஊர் வியாபாரிகள்லாம், நான் நினைச்சேன், நான் இந்த சரித்திரங்கள், அதாவது நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய சரித்திரத்தை ஒரு முறை கொஞ்சம் வாசிக்க நேரிட்டது. அதுல நம்முடைய வியாபாரிகள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள், இதுல ஒரு குறிப்பிட்ட இனம்,
ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த வியாபாரிகள். அவங்க இன்றைக்கும் அவங்க அந்த 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 குறிப்பிட்ட இனத்தினர் மட்டும் ஒரு வியாபாரத்தில் அவங்க இருப்பாங்க. துணி வியாபாரத்தில், டெக்ஸ்டைலில் அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய தலையீடு இருக்கும். நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து அவங்க புறப்பட்டு போய் மியான்மர் வழியாக, அவங்க ரூட்டில் பாருங்க, மியான்மர் வழியாக போய் சைனா போன உடனே சைனாவில் இருந்து ஒரு ரோடு பிரியுது, சில்க் ரோடுன்னு ஒரு ரோடு பிரியுது. இந்த சில்க் ரோடுனாலே என்னன்னா, வியாபாரிகள் கூட்டம் கூட்டமாய் துணி, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து சைனாவிலிருந்து மியான்மர்லேருந்து துணி ஏற்றுமதி பண்ணுகிற வியாபாரத்தை செய்தவர்கள் அங்கே போய் அந்த சில்க் ரோடு வழியாக போய் பல தேசங்களுக்கு, அதனால் அரபு தேசம், நிறைய தேசங்களுக்கு அவர்கள் போய் வியாபாரம் செய்ததற்கான சரித்திர கையேடுகள் நிறைய இருக்கு. அதை பார்த்தபோது ஆச்சரியம். அப்படி அவர்கள் போகிற அந்த வியாபாரிகள் தங்களுடைய கரத்துல ஒரு விதையை எடுத்துக்கொண்டு போவார்களாம். எங்க வியாபாரிங்க போறாங்க, போற இடத்துல தண்ணி கொண்டு போக முடியுமா? கூட அந்த கேன்லாம் தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. அவங்க துருத்தி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அது எவ்வளோ காலத்துக்கு அது வரும்? அப்போ தண்ணி எங்கே கிடைக்குதோ அங்கே தண்ணி எடுத்துப்பாங்கல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடத்துல தண்ணீரை சுத்திகரிக்க ஒரு விதையை கையில் வச்சிருப்பாங்களாம். அந்த விதைக்கு பேர் தான் தேத்தான் கொட்டை அப்படின்னு அந்த விதைக்கு பேர். அந்த விதையை ஒரு 10 விதையை எடுத்து நசுக்கி அதை ஒரு, இப்போ அவங்க வந்து ஒரு பாத்திரத்தில் எடுக்கிறாங்க, தண்ணி எடுக்கிறாங்கன்னா அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு இந்த கொட்டையை அதில் நசுக்கி போட்டால் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் மறைஞ்சிருமா, காணாமல் போயிடுமா. அந்த தண்ணி சுவை மிகுந்ததாய் மாறிடுமா. அப்புறம் அதை தங்களுடைய சேர்க்கிற காரியத்தில் சேர்த்து கொண்டு வியாபாரத்துக்கு போயிருக்கிறார்கள். அதிமுதிரை கட்டை வச்சிருந்துருக்காங்க கையில். வியாபாரத்துக்கு போகிறவங்க நிறைய வச்சுருக்காங்க கைவசம். அதை இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலேயுமே மலையில் வாழக்கூடிய காட்டுவாசிகள் சிலர் அப்படி கையாளுகிற வழக்கத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த மலையிலலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஊற்று தண்ணீர் வரும். அந்த ஊற்று தண்ணீரில் எந்த ஊற்று தண்ணீர் ரொம்ப நல்லா இருக்கும்னு தெரியும் அவங்களுக்கு. அங்கே போய் அவங்க பிடிச்சி குடிப்பாங்க, ஒரு வாய் குடிச்சு பார்ப்பாங்க. அந்த தண்ணீரினுடைய டேஸ்ட்டு அதெல்லாம் பிடிச்சி குடிச்சிட்டு அதை பாத்திரத்தில் பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் வச்சு பயன்படுத்துவாங்க. ஆனால் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க செய்கிற சமையல் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், கெட்டு போகாது. அந்த சமையலில் அவங்க செய்யக்கூடிய குழம்பாக இருக்கட்டும், சோறாக இருக்கட்டும், அங்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லை. மலையிலலாம் ஃப்ரிட்ஜ் கிடையாது. சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, மீதமானதை வைப்பாங்க, காலையில் எடுத்து சூடு பண்ணி மறுபடியும் சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு அதே சாப்பாட்டை குழம்பை தான் எடுத்துகிட்டு போவாங்க வேலைக்கு போகும்போது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கெட்டு போகாது. ஏன்னா அதே சாப்பாடை தான் மதியானம் நாமும் சாப்பிடணும். அது கெட்டு போகாது. ஒன்றாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஜனங்களை ஆண்டவர் நடத்தி சென்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் பாதிக்கப்பட்டது தான். ஆனால் அதை சுவை மிகுந்த தண்ணீராய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அப்புறம் அங்கிருந்து ஜனங்க தாண்டி கொஞ்சம் தூரம் போறாங்க. போனா அங்கே பேரிச்ச மரமும் 7 நீரூற்றும் கொண்ட இடத்த கர்த்தர் வச்சிருக்கார். ஜனங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குன்னு பாருங்க. மோசேயை கொண்டு ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக செய்த காரியெல்லாம் பயங்கர ஆச்சரியம்.
ஒரு சமயம் ஜனங்களுக்கு தண்ணி இல்லை, வறண்டு போச்சு, இருக்கிற தண்ணி எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. கேட்குறாங்க, தண்ணி இல்லையே, நாங்கள் சாகணுமா அப்படின்னு கேட்குறான். மோசே சொல்கிறார், வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் மெரிபாவை கொண்டு வந்தார், அப்புறம் 7 நீரூற்றுக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வேற என்ன காரியத்தை அவர் வச்சிருக்காருன்னு தெரியல, நம்ம போயிட்டு இருக்கோம், மேகம் போகுது, ஆண்டவர் நமக்கு சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார் அப்படின்றார். கேட்க மாட்டான். மோசே கல்லெறியணும் அப்படின்றான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மோசே நீ உன் கையில் இருக்கிற தடி எடுத்துகிட்டு போ, இந்த கண்மலையை பாரு. கண்மலைன்னா அதில் கண்ணெல்லாம் இருக்காது, அந்த மலை ஃபுல்லாக பாறையினால நிரம்பின மலை, பயங்கர பாறை. பாண்டவர் சொல்கிறார், நீ இந்த பாறை உள்ள மலைக்கிட்ட போ, இந்த பாறை உள்ள மலையை அடி, ஒரு அடி அடி, தண்ணி புறப்பட்டு வரும். ஜனங்க தாகம் தீர்க்கும் வரை அந்த தண்ணி நிற்க வந்துட்டே இருக்கும், அதில் ஜனங்களை குடிக்க சொல். அப்போ மோசே அப்படி கெத்தா போகிறாரு, கோலை எடுக்கிறாரு, ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார். இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதோட ஹீரோ ஆயிரும். ஆனால் மோசே அதுக்கப்புறமா கல்லை தூக்குறானுங்கள, மோசே அடிக்க, அதுக்கப்புறமா அவனுக்கு விரோதமாக எழுப்பினாங்க. ஆனால் கர்த்தர் மோசையை கொண்டு செய்த காரியம் பயங்கரம், அதிபயங்கரம். வேற ஒருத்தரையும் கொண்டு அப்படி செய்திருக்க முடியாது. கர்த்தர் மோசையை கொண்டு செய்த ஒவ்வொரு காரியமும் பயங்கரமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள், நாம் விவரிக்க முடியாத, எண்ண முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் அவருக்கு செய்தார். அப்ப அவருக்கு மட்டும்தான் கர்த்தரா, நமக்கு ஆண்டவர் இல்லையா அப்படின்னா நமக்கும் அவர் ஆண்டவர். நீங்க மோசேக்கு மாத்திரம் அவர் செய்யல, யோசுவாவுக்கும் செய்தார், தாவீதுக்கும் செய்தார், சாலமோனுக்கும் செய்தார். இப்ப எல்லா ஜனத்தை அவரை நம்பி வந்த எல்லாருக்குமே கிதியோனுக்கு செய்தார், சிம்சோனுக்கு செய்தார். இப்படி நம்ம ஒவ்வொரு ஆளையும் சுட்டி காட்டி கொண்டே வரலாம் வேதத்துல. அப்போ அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு செய்வார், அவரை சந்தேகப்படுற ஜனங்களுக்கு அவரால் செய்ய முடியாது. இப்ப நாம கர்த்தரை உண்மையா நம்பி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கர சூப்பரா இருக்கும். நடத்துகிற விதம், நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், நமக்கு ஜெயத்தை தர்றது எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஆனா நம்ம சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும் நம்ம வீட்டுக்கு. அப்பதான் நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருப்போம், ஆண்டவர் என் கூட இருக்காரு, எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என் பிஸ்னஸில் எனக்கு ஒரு உதவி செய்வார், என் வீட்டில், என் குடும்பத்தில், என் சரீரத்தில், இப்படி நிறைய விஷயங்களில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நம்ம காத்திருப்போம். அந்த நேரம் பார்த்து ஒரு சொந்தக்காரனோ, ஒரு நண்பனோ, ஒரு சிநேகிதனோ உள்ள வருவான் வீட்டுக்குள்ள. வந்து என்ன சொல்லுவான், என்னையா நீ இந்த 21ஆம் நூற்றாண்டுல இப்படி இருக்க, கடவுள் கடவுள்ன்ற கடவுளாயவன் சோறு போடுவாரு, குழம்பு ஊற்றுவாரு, கூட்டு வைப்பாரு, நீதான் ஏன் சம்பாதிக்கணும், நீதான் ஏன் சமைக்கணும், நீதான் ஏன் செய்யணும், 4 இடத்துல போய் கடனை வாங்குவியா, அந்த பிசினஸை தூக்கி நிறுத்துவியா, போய கிளம்பி போ, உசுபேத்து விட்டு போயிடுவான். நம்ம விசுவாசம்லாம் அங்கே தவிடுபடி ஆயிரும். கர்த்தர் அதுக்கப்புறம் பேசினா கூட, ஆண்டவரே நீங்கள் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நமக்கு என்னமோ அதான் நல்லதுன்னு தோணுது, நீங்கள் எப்போ செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியல, நம்மளால் அவருக்கே ஆலோசனை சொல்லும், ஐடியா கொடுக்கும். அவர் நம்ம கொண்டு செய்ய வேண்டிய காரியம், நம்ம கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் பெருசாக வச்சிருப்பாரு, அதை கேட்க மாட்டாங்க, நம்மளால் அவருக்கே ஐடியா கொடுக்கும். இப்போ நீங்கள் யாக்கோபை பார்த்தீங்கன்னா, யாக்கோவிடத்தில் அவங்க மாமனார் சொல்கிறார், மாப்பிள்ளை உனக்கு என்ன சம்பளம் வேணும்? மாமா நீங்கள் சம்பளம் ஒன்றும் கொடுக்க வேணாம், இந்த கருப்பாடெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நீ கருப்பாடு குட்டி போட்டுச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த கருப்பாடெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு தான் பசங்க வசம் கொடுத்து 3 நாள் பிரயாண தூரத்தில் கொண்டு போய் வைப்பா.
இவனுக்கு கற்பாடு குட்டி போட்டுச்சுன்னா இவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லாபான் போயிட்டார். இவன் கற்பாடு குட்டி எப்படி போடும்? உடனே நெட்டை போட்டு கூகுளில் போய் கேட்டு கருப்பாடு குட்டியாக போடணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? கேட்கல. ஜோசியக்காரனை கூட்டு கேட்கல, வைத்தியரை கூட்டு கேட்கல, ஆடு வளர்க்குறவனை கூட்டு கேட்கல. இவன் யாக்கோபு செபிக்கிறான். ஜோமனா நடந்துருமா? நம்ம கேட்போம்ல, ஜோமனா நடந்துருமா? நடந்துச்சு. அப்போ ஆண்டவர் அவன் சொப்பனத்தில் சொல்கிறாரு, ஏப்பா இந்த பலமுள்ள ஆடெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆடு தண்ணி குடிக்கும் போது இணை சேரும். இந்த ஆடுகள் இணை செய்கிறத பார்த்துக்கோ. அந்த நேரத்தில் வாதுமை குச்சியை வெட்டி தண்ணிக்குள்ளே போடும். நீ என்ன கேட்குறியோ அது அங்கே நடக்கும். ஏன்னா அந்த வாதுமை குச்சியினுடைய ரிஃப்ளெக்ஷன். இப்போ தோலை உரிச்சு வரி வரியாக உரிச்சு போட்டால் குட்டியெல்லாம் வரி வரி குட்டியாக போடும். அதை நீ அப்படியே தோலோடு போட்டின்னா பிளைன் குட்டியாக போடும். அதில் புள்ளி புள்ளியாக போட்டின்னா அது புள்ளி புள்ளி குட்டியாக போடும். டெக்னாலஜி சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே செய்கிறான். செஞ்சால் ஆடெல்லாம் அப்படியே குட்டி போடுது. அப்போ நம்மளு என்ன பண்ணுறாரு யாக்கோபு, நல்ல பலமாக ஸ்ட்ராங்கான ஆடு அங்கே இணை சேரும்போது இந்த குச்செல்லாம் போடுறது. இந்த சப்பை சொங்கி இந்த ஆடு அங்கே இணை சேர வரும்போது இந்த குச்செல்லாம் எடுத்துடுறது. அப்போ சொங்கியெல்லாம் லாபானை சார்ந்ததும் பலமுள்ள ஆடெல்லாம் யாக்கோபை சார்ந்ததுமா மாறிடுச்சு. இதை அவங்க பசங்க பார்க்குறாங்க. ஏப்பா என்னப்பா நீ அறிவில்லாமல் பண்ணிட்ட? அவன் தான் கேட்டான் கருப்பாடு வேணும்னு. நீ சொல்லிட்டான். அவன் என்னமோ வசியம் பண்ணி வெறும் கருப்பாக போடுது. போ முதல்ல கூலியை மாற்று. அவன் உடனே வர்றான். 10 நேரம் கூலியை மாற்றிட்டான். அவன் என்ன கூலியை மாற்றினாலும் அதான் போடுது. அவன் என்ன சொல்கிறானோ அந்த ஆட்டை போடுது. இது பெரிய காரியம் இல்லையா? இது பயங்கரமான காரியம் இல்லையா? லாபானே மண்டையை பிச்சுக்கிற காரியம் இல்லையா? கர்த்தர் செய்தா அப்படிதான் செய்வார். அப்போ நம்முடைய பிஸ்னஸோ நம்முடைய குடும்பமோ நம்முடைய காரியமோ எதுவாக இருந்தாலும் அவர் ஆலோசனைக்கு விட்டுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம குறிய முறை ஏதாவது சொல்லும். நம்ம கூட வர்றவன் எவனாவது குழப்புவான். நான் சொல்றதான் நடக்கும் அப்படின்னு சிலர் உள்ள வருவான். நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது சும்மா வரமாட்டான். நமக்கு ஒரு சின்ன சின்ன உதவி செய்கிற மாதிரி உள்ள வந்துடுவான். அப்போ அவன் சொல்லுவான், என்ன மாதிரி சொல்லுவான், நான் சொல்றதான் நீ செய்யணும். அப்போ தான் நீ ஆண்டவர் என்கிட்ட பேசுவார் தெரியுமா? என்கிட்ட பேசி உன்னை இப்படி செய் அப்படி செய்ன்னு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்லுவார். நான் சொன்னால் அது அப்படியே நடக்கும். அப்புறம் அவங்க என்ன அப்படியே லைஸாக பொறுமையாக என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்க நான் சமைக்கும் போது பேசுகிறாரு, நான் துணி துவைக்க போனால் பேசுகிறாரு, நான் பாருங்க வண்டி தொடச்சிட்டு இருந்தேன் பேசுகிறாரு கர்த்தரு, நான் அந்த வேலை பார்த்தா பேசுகிறாரு. பயங்கர ஆச்சரியம் எனக்கு. ரொம்ப கிளியராக பேசுகிறாரு. எனக்கு இதை தரிசனம் பார்த்தேன், நான் அந்த தரிசனம் பார்த்தேன். நம்ம மிரண்டுருவோம். நம்ம கூட கர்த்தர் பயங்கரமா வல்லமையா கிரியை செய்கிறவராக இருப்பார். அதெல்லாம் மூழ்கடிச்சிரும். இந்த வார்த்தை மூழ்கடிச்சிட்டு நான் சொல்றது தான் நாம் ஆண்டவர் விட்டுருவோம். ஏதாவது ஒன்றா பிரதர் இந்த காரியம், சிஸ்டர் இந்த காரியம், பாஸ்டர் இதுவா, பிரதர் இதுவா, நான் சொல்கிறேன் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, 3 நாள் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கூட நம்ம அப்படி வெயிட் பண்ண மாட்டோம். இப்படி சொல்கிற ஆட்களுக்கு வெயிட் பண்ணி ஆண்டவர் சிரிப்பார். டேய் உன்கிட்ட நான் பேசுகிறேன், நீ என்னமோ அடுத்த ஆள்கிட்ட பேசுகிறத நம்பிட்டு உட்காந்துருக்க. அப்புறம் மண்டையில் எங்கேயாவது தட்டி கொட்டி நொட்டி நமக்கு சொல்லி கொடுத்து, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நான் தான் உன் கூட பேசுகிறேன்ல, ஏன் நீ குழப்பம் அடைகிற அப்படின்னு ஆண்டவர் நம்ம கொஞ்ச நாள் ஓட விட்டு அப்புறமா பேசும்போது தான் நமக்கு அறிவே எட்டும். ஐயையோ நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு, நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு, நம்ம போய் எப்படா இதில் மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுதான் உலக பிரகாரமாக பிசாசு வஞ்சித்து வைக்கிற காரியம்.
தேவனை விட்டு விலகி மனுஷனிடத்துல கொண்டு போய் மாட்டி விட்டுரும். அந்த மனுஷன் சொல்கிறதையே கேட்போம். ஏன்னா அப்பப்போ வந்து நமக்கு வந்து பிஸ்கெட் போடுவான், அப்பப்போ நமக்கு வந்து ஏதாவது காட்டில் காட்டுவான், கொடுப்பான். ஐயோ அவங்க இவ்வளோ நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்க, வம்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளும். ஆனால் ஒரு தெளிவு இருக்கணும், நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவள், என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறவர். அப்போ அன்றைக்கு பேசின ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறவர். நான் என்ன செய்யணும் என்பதை மிக தெளிவாய் பேசக்கூடிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவ்வளோதான். என்கிட்ட பேசுனதை, என் வாழ்க்கையில் செய்ய போகிறத என்கிட்ட பேசாமல் ஊரில் உள்ள எல்லார்கிட்டையும் பேசிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுவாரா? நோ, ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் பேசுவார். உன்னை கூட நான் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணதான். அகப்பு தீர்க்கதரிசி வரலாம், காத்து தீர்க்கதரிசி வரலாம், வேற எந்த நாத்தான் கூட வரலாம், வேற எந்த தீர்க்கதரிசி வேணால் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அது கன்ஃபர்மேஷனுக்கு. அதனால் இந்த காலை வேளையில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை அழகாக நடத்துவார். அப்போ நடத்துவார்னா எப்படி? மோசேக்கு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். மறந்துடாதீங்க, அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தத்தை கேட்காம மனுஷன் சொன்னதை என் நண்பன் என் சிநேகிதன் சொன்னதை கேட்டு நான் இவ்வளோ நஷ்டப்பட்டு நிற்கிறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு, என்னை ஆரம்பத்தில் நீங்கள் தானே கரம் பிடித்து நடத்துனீங்க, என்னை ஆரம்பத்தில் நீங்கள் தானே சொல்லி நடத்துனீங்க, நான் அதை மறந்துட்டு இப்படி பண்ணிட்டேப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் திரும்பவும் என்னை நீங்கள் மீட்டு கொண்டு உங்கள் சத்தத்தை கேட்டு நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் இதுவரையிலும் ஏமாந்தது, நான் இதுவரையிலும் மற்றவங்க பேச்சு கேட்டது போதும், உங்கள் வார்த்தையை கேட்டு நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுவோமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை ஆராதனையில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்படி கிருபை இறங்கி வரட்டும், இப்படி தயவு இறங்கி வரட்டும், இப்படி பிரசன்னம் இறங்கி வரட்டும். தீங்கான காரியங்களை போய் சிக்கி தேவனை விட்டு விலகி நஷ்டப்பட்டு கிடக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, இனி அந்த நஷ்டம் வேண்டாப்பா, ஆசீர்வாதத்திற்குள்ள வருகிற உடைய பிள்ளைகளாய் மாற்றி உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சுட்டுங்க, உங்கள் நாமத்தை உயர்த்துங்க, பெயரை பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.